அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். நாம் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. கேட்கிற எவனுமே இந்த உலகத்துல பெற்றுக்கொள்ள முடியும். தேவ சமூகத்துல அமர்ந்து காத்திருக்கிற எந்த பிள்ளைகளுடைய வேண்டுதல்களும் நிச்சயமாகவே பரத்தில் இருக்கிற தேவனாலே நிறைவேற்றப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய விண்ணப்பங்கள் அது தேவ சமூகத்தில் எட்டப்படுகிற பிரகாரம் ஒரு விசுவாசத்துல நிலை பெற்றதாக ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்த ஆவின் அனுபவத்தோடு கூட தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு வேண்டுதலா இருக்கிறதாங்கிறத நாம தான் யோசிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. ஏன்னா அநேகருடைய ஜெபங்கள் மணிக்கணக்கில் வேண்டப்பட்டாலும் கேட்கிறது இல்லை. அநேகருடைய தேவைகள் அவர்கள் எதிர்பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அநேகருடைய சூழ்நிலைகள் அவர்கள் எதிர்பார்க்கிற பிரகாரமாகவே அவர்களுக்கு வாய்க்கிறது கிடையாது. அநேக காரியங்களுக்காக அவர்கள் ஜெபித்தாலும் அநேக நேரத்தில் அவர்கள் தோல்வி அடைந்து போகிறார்கள். எனவே அவர்கள் சோர்ந்து போக நேரிடுகிறது. அவருடைய வாழ்க்கையில விசுவாசங்கள் குறைந்து போகிறது. அப்போ எப்படி நம்ம ஜெபம் பண்ணா நாம தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் எப்பேற்பட்டவர்களாக தேவ சமூகத்துல காத்திருந்தா நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். ஆண்டவர் சொன்னாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, விடுத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்ப ஏன் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறார்? அதை எப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டும், அப்படியெல்லாம் ஜெபிச்சாதான் நமக்கு பதில் கிடைக்கும். ஆனா இன்றைக்கு நாம ஜெபிக்கிறோம், ஆனா எனக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நம்ம குறை சொல்வதற்கான காரணங்கள் அநேகம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணினா அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. கேட்கப்படுவதற்கு காரணமா இருந்த சூழ்நிலைகள் என்ன, அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். அப்ப இங்க சொல்லப்படுகிற வசனத்தை வாசிக்கும் பொழுது முதலாவது வார்த்தை சொல்கிறது, நீ மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் காபிரியேல் என்னும் தூதர்கள் முன்பாக தூதன் மூலமாக தானியேலுக்கு சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நமக்கு பிரியமா இருக்கிற காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி முழங்கால் படியிடுகிறீங்களோ? நீங்கள் உங்க இருதயத்தை கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு பிரியமா இருக்கிறத நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்கிற நான் அவருக்கு பிரியமா இருக்கிறேனா? அவர் விரும்புகிற பிரகாரம் இருக்கிறேனா? அவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை என்னிடத்தில் காணப்படுகிறதா? அவர் எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசம் எனக்குள்ள நிலை பெற்றிருக்கிறதா? பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்துல நான் உறுதிப்பட்டிருக்கிறேனா? என் தேவன் எதற்காக என்னை அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு பாத்திரமானாய் நான் நடந்து கொள்ளுகிறேனா? அதை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் எல்லாரும் மாத்திரம் நம்முடைய சுயநலத்தை போல, ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், அது உண்டாகணும், அது கிடைக்கணும்னு சொல்லி நாம பிரியப்படுகிறது, விரும்புகிறது எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட சில காரியத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யாருக்கு பிரியமா இருக்கிறோம்? நம்ம அநேகர் நம்ம மனுஷங்களுக்கு பிரியமா இருக்கிறோம். இதை செஞ்சா அவன் நமக்கு உதவி செய்வான், இதை கொடுத்தா அவன் நமக்கு ஏதாகிலும் கொடுப்பான், இப்படி பேசினா அவனுடைய மனம் சந்தோஷப்படும். அவன் செய்கிறானோ இல்லையோ, அவன் ஒப்பு கொடுக்கிறானோ இல்லையோ, காரியம் சரியோ தவறோ, அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றோம்? மனுஷன் அவன் என்ன விரும்புகிறானோ, அவன் எதை எதிர்பார்க்கிறானோ அப்படி பேசியே நம்ம பழகிட்டோம், அப்படி செஞ்சே நம்ம பழகிட்டோம். இன்றைக்கு மனுஷர்களுக்கு பிரியமா இருந்து அநேக காரியங்களை செயல்படுத்துகிற விரும்புகிற நமக்கு நாம் தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான முதன்மையான காரியம் என்னவென்று சொன்னால், நாம் மனுஷரால் விரும்பப்படுகிறதை பார்க்கலும் கர்த்தரால் விரும்பப்படுகிறது தான் உத்தமம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன் வழியில பிரியமா இருக்கிறாரா?
கர்த்தர் உன் வாழ்க்கையில பிரியமா இருக்கிறாரா? என் ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்கும்படிக்கு உன்னுடைய வேண்டுதல் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறதா, அருவருப்பா இருக்கிறதா? நம்ம இடத்துல யாராவது உதவி கேட்டா கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, செய்கிறவங்களுடைய காரியங்களை நம்ம கவனிச்சு பார்ப்போம். சிலர் தேவையில்லாம சும்மாவே அழுது நம்ம கிட்ட ஏதாவது பெற்றுக்கொள்ள விரும்பினா அவங்க சும்மா பெற்றுக்கொள்ளும். அது நமக்கு ஒரு அருவருப்பை போல காணப்படும். சும்மா தேவைக்கு மட்டும் வந்துட்டு அழுதுகிட்டு கேட்டுக்கிட்டு ஏதாவது பண்றாங்களே, மற்ற காரியத்தில் ஒண்ணுமே செயல்படுகிறது இல்லையே. நம்ம இப்படி கவனிக்கிறோம். ஆண்டவருடைய பார்வையில ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது ஒருவேளை நாம நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் சூழ்நிலை வரும்போது போய் கெஞ்சுறது, சூழ்நிலைகள் வரும்போது உபவாசம் போடுறது, நிலைமைகள் மோசமா இருக்கும்போது அவருடைய சமூகத்தை தேடி வருகிறது. ஆனா மற்ற நேரத்துல ஒண்ணுமே காணும். அல்லேலூயா. மற்ற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே இருக்காது. நம்ம வீட்டுக்குள்ளேயோ நம்முடைய காரியத்திலோ ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலோ, ஒரு இழப்பு வந்தாலோ, ஒரு நஷ்டம் வந்தாலோ, உங்கள் தேவன் எங்க போனாரு, உங்க ஆண்டவர் எங்க போனாரு, உங்களுடைய வாழ்க்கை ஏன் இப்படி மாறுச்சுன்னு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனா அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கும் போது, சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது, வாழ்க்கை ஒரு மாறுதலுக்குள்ளாய் போகும் பொழுது, ஏன் இப்படி மாறுச்சு, உங்க ஆண்டவர் எப்படி உங்க வாழ்க்கைய மாற்றினான்னு சொல்லி ஒருவரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. எனவே மனிதன் எப்பொழுதுமே சுயநலமாகவே இருக்கிறான். நாம பிரியப்படுகிறது, நாம விரும்புகிறது மாத்திரம்தான் நடக்கணும்னு சொல்லி. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல வேண்டுகிற நம்மை, ஜெபிக்கிற நம்மை ஆண்டவர் அவருக்கு பிரியமுள்ளவர்களாக நம்மை பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த தானியேல் ஜெபித்து கொண்டிருந்தார். ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கலாம், மகனே உன்னுடைய ஜெபம் இடத்துல கேட்கப்பட்டது. ஆனா அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் முன்னாடி அவர் சொல்லுகிறார், பாருங்க, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லும் பொழுதே ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய நிம்மதி, பெருமூச்சு ஒரு மனுஷக்குள்ள வந்துடும். காரணம் என்னன்னா, நம்ம அவருக்கு பிரியமா இருக்கிறதுனால கண்டிப்பா நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு எட்டப்படும். அல்லேலூயா. கண்டிப்பா நம்முடைய ஜெபம் கேட்கப்படும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும், நம்முடைய நிலைமைகள் எல்லாமே மாற்றப்படும். அப்ப நான் அவருக்கு பிரியமா இருக்கிற அப்படின்னால அவர் தமக்கு பிரியமானதை செய்ய அவர் எப்பொழுதுமே சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்ற அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவனே என் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு. பிரியமானவனேன்னு சொல்ற, பிரியமானவளேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்நானம் பெற்றவராய் கரையேறும் பொழுது கூட பரிசுத்த ஆவியானவர் மூலமா சொல்லப்பட்ட வார்த்தை தான், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பிதாவாகிய தேவன் என் மேல பிரியமா இருக்கிறார். நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. அவர் என்னில் பிரியமா இருக்கிற அப்படின்னால நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னில பிரியமா இருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைச்சிருக்க வேண்டும். அப்பொழுது என் தேவன் என் மேல் பிரியமா இருக்கிறபடினால என்னை கொண்டு செய்கிற காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். அல்லேலூயா. அதனால்தான் அவர் பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை நமக்கு கொடுத்தார், அவர் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நமக்கு கொடுத்தார். அவர் செய்யக்கூடிய அற்புத அடையாளங்களின் வரங்களை, கிருபைகளை கர்த்தர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம் தேவனுடைய பார்வையில பிரியமானவர்களாய் வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. 1 தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது, சுகபோக பிரியர்கள் உலகத்துல உண்டு, சுகபோக பிரியர்கள் உலகத்துல உண்டு. நம்முடைய வாழ்க்கையில வலி வரக்கூடாது, வேதனை வரக்கூடாது, கஷ்டங்கள் வரக்கூடாது, துக்கங்கள் வரக்கூடாது, குறைவுகள் வரக்கூடாது. என் வாழ்க்கை முழுவதுமாகவே ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்கணும். எனக்கு என்ன தேவைன்னாலும் கிடைச்சிடும். ஆண்டவரை பார்த்து சொல்ல, சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன். அல்லேலூயா. சுகபோக பிரியனா இருக்கக்கூடாது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், 1வது சங்கீதம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா 1வது சங்கீதம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நாம எதுல பிரியமா இருக்கிற விரும்புகிறார்னா அவருடைய வசனத்துல, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதுல, அவருடைய சத்திய வழியில நாம நடக்கிறதுல,
அவர் சொல்லுகிறதை கேட்டு நாம கீழ்படுகிறது இல்ல. அநேக ஜாதிகளின் ஜனங்களுக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை உத்தமமா இருப்பது, கட்டளைகளை காத்து கவனமாய் நடக்கிறதுல நம்ம பிரியமா இருக்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவேதான் தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், மிகவும் பிரியமானவன் சொல்றேன். அல்லேலூயா, மிகவும் பிரியமானவன், ரொம்ப பிடித்தமான. ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்? முன்னாடி வசனங்கள் எல்லாம் நம்ம வாசித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கும், எருசலேமுக்கு என்று நேர்ந்திருந்த அநேக காரியங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் மூலமாக எழுதப்பட்டவைகளை தானியேல் படித்து பார்க்கிறார். படித்து பார்த்து வேதனை கொள்கிற, ஆண்டவரே நாங்கள் செஞ்சதெல்லாம் பாவம், இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததெல்லாம் அக்கிரமங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததெல்லாம் மீறுதல்கள், எங்கள் பாவங்கள் எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாமே உமக்கு பிரியமல்லாததுதான். ஆனா நான் அவர்கள் எல்லாவற்றுக்கும் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பேசுகிறேன். அல்லேலூயா. அதே தானியேல் புஸ்தகத்தில் மேல சொல்லப்பட்ட காரியம் வந்து வாசித்து பார்க்கலாம். 19-20 வருஷத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும், உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் கற்பிக்கப்பட்டிருக்கிறதே என்று இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் தன்னுடைய பாவத்துக்காகவும் தன்னை சார்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் தேவ சமூகத்தில் முறையிட்டு அழுதார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் கூட சில நேரத்தில் சுயநலங்கள் மாத்திரம்தான். ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என் சபையை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இன ஜன பந்துகள் ஆசீர்வதிக்கப்படணும். இப்ப மற்றவர்கள் என்ன ஆகணும்? அநேகருக்காக ஜெபிக்க வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய பாரம் தான். தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாரம். தேசத்தின் ஜனங்கள் அழிந்து போகாதபடி அந்த ஆத்மாவும் பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக மனஸ்தாபப்பட்டு ஜெபிக்க வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாரம். இன்றைக்கு அந்த தானியேல் 3 வேளையும் ஜெபம் பண்ணினார். 3 வேளையும் ஜெபம் பண்ணும்போது சுயநலமா ஜெபம் பண்ணல, தனக்காகவும் தன்னுடைய பாவத்துக்காகவும் ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் இப்படி அவர் அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்பாக அவர் விலகால் படித்தபடினாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு மிகவும் பிரியமானார். ஏன்னா உன்கிட்ட அருவருக்கத்தக்கதான காரியங்கள் என்று சொல்லி என்னால எதையும் சொல்ல முடியல. காரணம் என்னன்னா, நீ உனக்காக ஜெபிக்கிறது மாத்திரமில்ல, உன்னோடு கூட இருக்கிற இஸ்ரவேல் கூட்டத்துக்காக ஜெபிக்கிறாயே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எழுப்புகிறவர்கள் தனக்கானவர்களை அல்ல, பிறனுக்கானவர்களை நோக்குகிறவனாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவேதான் ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு மிகவும் பிரியமானார். 3 வேளை என் சமூகத்தில் நீ தரித்து நிற்கிறாய், 3 வேளை முடங்கால் போயிட்டு என்னுடைய சமூகத்தில் நீ நிற்கிறாய். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ எனக்கு பிரியமான காரியத்தை செய்கிறபடினால ஜனங்கள் மனம் திரும்பி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் கோபத்தினால் ஜனங்கள் சபிக்கப்பட்டு விடக்கூடாது, தொடர்ந்து நிந்தனைகளை பெற்றுக்கொள்ள கூடாது, இழப்புகளை சந்திக்கவே கூடாது என்று சொல்லி அவர்கள் மேல் இருக்கிற ஒரு அன்பின் நிமித்தமாக, அக்கறை நிமித்தமாக நீ அவங்களுக்காக சேர்த்து ஜெபிக்கிறப்ப, எனவே என் பார்வைக்கு நீ மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம்னா நம்முடைய ஜெபம் தேவ சமூகத்துல எட்டப்படுவதற்கு முன்பாகவே நம்முடைய வழிமுறைகள் நிலைமைகள் எல்லாம் மாற்றப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு உண்மையாகவே சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபம் பண்ணா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை பிரியத்தோடு கூட ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அடுத்த சொல்லப்பட்டிருக்கிறது 23 வாசிக்கொள்ளும் பொழுது, நீ வேண்டிக் கொள்ளும் போதே கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. முக்கியமான காரியம் இது என்னன்னா, வேண்டிக் கொள்ளும் பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேண்டுதல் என்று சொன்னால் நம்முடைய தேவைகளை தேவனிடத்துல தெரியப்படுத்துகிறது. அல்லேலூயா. எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எந்த சமயத்திலும்
சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழுந்து கொண்டிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்னதான் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளையாக இருந்தாலும் பிரியமானவர்களாகவே இருந்தாலும் ஜெப வாழ்க்கை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுடக்கூடாது. நம்முடைய தேவைகளை தேவனுடைய சமூகத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. சில நேரத்தில் பிள்ளைகள் தகப்பனத்துல கேளாம போனா கூட தகப்பனை யோசிச்சு பார்த்து பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. காரணம் பாசம். அந்த பாசம் இருக்கிறதுனால அவங்க செய்வாங்க. பிள்ளை கேட்காட்டினாலும் நமக்கு தெரியுமே, பிள்ளையோட நிலைமை நமக்கு தெரியுமேன்னு சொல்லி பிரியத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செஞ்சிருவாங்க. ஆனா எல்லா காரியத்தையும் செய்ய முடியுமானா முடியாது. அப்போ தன்னுடைய தேவைகள் என்ன என்பதை பிள்ளை உணர்ந்து அதை தன் தகப்பனத்தில் வெளிப்படுத்தும் பொழுது தகப்பனும் உண்மையாகவே அந்த பிள்ளைக்கு தேவை என்பதை உணரும் பொழுது அதை நமக்கு செய்வதற்கு அவர் எப்பொழுதுமே ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே வேதம் சொல்லப்படுது, எந்த சமயத்திலும் என்ன பண்ணணுமா, சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் தூங்கிட்டே ஜெபம் பண்றோம், சில நேரத்துல வேற வழி இல்லை ஜெபம் பண்ணி ஆகணுமேனு ஜெபம் பண்றோம், கடமைக்காக ஜெபம் பண்றோம், சில சூழ்நிலைகள் நிமித்தமா ஜெபம் பண்றோம். ஆனா அந்த வேண்டுதல் ஜெபம் என்பது எப்படி இருக்கணும்னா ஆவியிலே நிரம்பி அந்த ஆவிலிருந்து வெளிப்படுகிற ஒரு உணர்வுள்ள வார்த்தைகளாக, ஜீவனுள்ள வார்த்தைகளாக வெளிப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா ஆவியிலே ஜெபம் பண்ணாத பட்சத்துல நம்ம அநேக வார்த்தைகளை போட்டு உளறிட்டு இருப்போம், அநேக தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி கொண்டிருப்போம், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத காரியங்களை சொல்லி நம்ம கெஞ்சி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருப்போம். தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை கூட நம்முடைய ஆசைகளின் நிமித்தமாக நம்ம முழங்கால் பண்ணிட்டு கேட்டுட்டு இருப்போம். அப்போ ஆவி ஆண்டவருடைய நடத்துதல் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம என்ன கேட்கிறோம், எது நமக்கு தேவை என்பதை நம்ம உணர்ந்து நம்ம தேவனுடைய சமூகத்தில் அதை வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஒரு சாலமோனின் ஜெபத்தை போல நீ கேட்ட ஐஸ்வர்யத்தையும் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன், நீ கேட்டதையும் உனக்கு கொடுப்பேன், நீ கேளாது இருக்கிறவனை நான் கொடுப்பேன். காரணம் நீ கேட்ட காரியம் என் பார்வையில அருமையாக இருந்தது. அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்முடைய தேவைகள் என்ன என்பதை உணர்ந்து கேட்க முடியும். அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு ரொம்ப அவசியம். அந்த உணர்வுள்ள இருதயம் எப்போ வரும்னா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி தேவ சமூகத்துல காத்திருக்கும் போதுதான். அந்த ஆவியில நம்ம நிரம்பும் போது வசனங்கள் சொல்லுது நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு மன உறுதி வந்துடும். அல்லேலூயா. பாருங்க, ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழுந்து கொண்டிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம என்ன தேவனுக்கு பிரியமாவே இருந்தாலும் சில நேரத்தில் ஜெப வாழ்க்கை நம்மளை விட்டு நீங்குகிறது, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அது மாறி போகிறது. எனவே ஜெப வாழ்க்கை நம்மளை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, ஓடிடவே கூடாது. என்னதான் ஆண்டவர் நம்மளை விழுந்து சாட்சியை கொடுத்தாலுமே வேதம் சொல்லுகிறது, யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரத்துல 8-10 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது யோபுவின் சிநேகிதனாகிய எலிபாசுக்கு மேல ஆண்டவருக்கு கோபம் வருகிறது, அவனுடைய 2 பிள்ளைகள் மேல கோபம் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எனக்கு விரோதமாக பேசுகிறீங்க, நீங்க ஒரு யோபுவை போல நிதானமா நீங்க பேசவே இல்லை, நீங்க எனக்கு நிதானமாய் பேசாதபடினால எனக்கு உங்க மேல கோபம் முழுகிறது, நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது வசனம் சொல்லுது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்து அவருடைய சிறையிருப்பை என்ன பண்ணாராம், மாற்றினார். அல்லேலூயா. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் அந்த சிநேகிதருடைய சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானவன், தேவனாலே சாட்சி பெற்றவன். ஆனாலும் தன்னோடு கூட இருக்கிறவங்களுக்காக, தன்னோடு கூட வாழ்கிறவங்களுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவருடைய ஜெபத்தை கேட்டு ஒரு பதில் கொடுத்தார், ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு. தேவனுடைய கோபம் அங்க அந்த யோபோட வேண்டுதல் மூலமாக மாற்றப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஆண்டவர் நம்ம மேல கோபமா இருக்கிறாரா? ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார்?
நம்ம செஞ்சதெல்லாம் பாவம், நம்ம செஞ்சதெல்லாமே மீறுதல் தான். ஆனாலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நான் என்ன பண்றேன், ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய சகோதரனுக்காக செபிக்கிறேன், என் உறவுகளுக்காக செபிக்கிறேன், என் நண்பர்களுக்காக செபிக்கிறேன்னு சொல்லி அவர்களுடைய காரியங்களை தன் பொருட்டு நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்துல அதை நீங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது உனக்காக ஆண்டவருடைய கோபத்தையே அவனுக்கு மாத்துறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தினால ஆண்டவருடைய கோபம் என்ன பண்ணுது, மாற்றப்படுகிறது. சில நேரத்தில் அது பாசிபிள் தாங்க, உண்மையாகவே அது பாசிபிள் தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய கோபத்தை நம்ம ஜெபத்தினால மாற்ற முடியும். ஆபிரகாம் கேட்ட, ஆண்டவரே 50 தீர்க்கதரிசனம் வந்து தேசத்தை அழிக்காம இருப்பீங்களா? ஆண்டவரே 40, ஆண்டவரே 30 கேட்டாரு. ஆண்டவரே நான் நிச்சயமா செய்வேன்பா. அல்லேலூயா. அந்த ஜன கூட்டத்தையே அழிக்கும்படி ஆண்டவர் முடிவு பண்ணார். நினிவே பட்டணத்தையே அழிக்கும்படி முடிவு பண்ணார். ஆனா அவருடைய உபவாச ஜெபம், அவருடைய ஜெபத்தோட வாழ்க்கை என்ன பண்ணுது, மாற்றினது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான். சில நேரத்தில் நம்ம அப்படியாகவே நம்ம ஜெபித்தா கூட நமக்கு ரிசல்ட் வராது. அல்லேலூயா. நம்மளோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டாவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே நான் எல்லாத்தையும் கரெக்டா பண்ண, ஏன் இந்த ரிசல்ட் எனக்கு இப்படி வந்தது? ஜெபிக்கிறவர்களுக்கு மன உறுதி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே போலவே தேவன் நம்முடைய ஜெபத்துக்காக என்ன பதில் கொடுக்கிறாரோ அந்த பதிலை ஏற்றுக்கொள்வதற்கு இருக்கணும். அல்லேலூயா. ரிசல்ட் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா நம்முடைய ப்ராசஸை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆபரேஷன் பண்ணாலுமே இனி பிள்ளை என்ன பண்ணாது, பழைக்காது. ஆபரேஷன் பண்ணாலுமே இனி ஒரு காரியமும் ஆக போகிறது கிடையாது. அதனால விட்டுடுங்க, அதனால அப்படியே விட்டுருங்க. இல்ல பரவாயில்ல பண்ணி பாருங்க, ஒரு வேளை பழைச்சாலும் பழைக்கலாம்னு நம்ம சொல்லுவோம். நாம செய்ய வேண்டிய ப்ராசஸ் நம்ம பண்ணுவோம். அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இதை பண்ண போறேன், மனம் இறங்குங்க ஆண்டவரே. திடீர்னு அங்க ஒரு அற்புதம் நடக்குது. டாக்டர் வந்து என்ன தெரியுமா சொல்லுவான், முடியாதுன்னு சொன்ன டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க நம்பின கடனை உங்களுக்கு கைவிடுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்னன்னா நாம இப்படிதான் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா ரிசல்ட் எப்படி இருந்தாலும் சரி நம்முடைய ப்ராசஸை நம்ம என்னைக்குமே கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இந்த தானியேல் ஜெபிக்கும் பொழுது கூட ஆண்டவர் நிச்சயமாகவே ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார்னு தெரியும். ஆனா எவ்வளவு சீக்கிரத்துல கொடுப்பார், எப்போ அதை கொடுப்பார்னு அவருக்கு தெரியாது. பதில் கொடுப்பார்னு தெரியும், ஆனாலும் நிச்சயமாகவே பதில் கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு வேண்டுதல் பண்ணிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மாறுதல் வேணும்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தெய்வீக இரக்கம் வேணும்னா ஜெப காரியத்தை நம்ம விட்டு விடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்ப வசனத்தை வாசிக்கும் பொழுது தானியேல் 9:23 மீதி காரியத்தை வாசிக்கும் பொழுது வேண்டுதல் செய்யும் பொழுது கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு பிரியமானவன், நீ வேண்டுதலை துவங்குகிறாய், நீ எனக்கு பிரியமா இருந்து என் சமூகத்தில் நீ காத்திருந்தபடினால இன்றைக்கு நீ வேண்டுகிற ஒரு காரியத்துக்காக அங்க கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அப்பொழுது என் வேலைக்காரன் என்ன பண்ணுவான், சொஸ்தமாகும். நீங்க இங்க சொல்லுங்க, கிரியை எங்க நடக்கும், என் வீட்டுக்குள்ள நடக்கும். ஆண்டவரே நீர் சொல்ல ஆகும், நீங்க கட்டளை இடாது நிறுத்தும் ஆண்டவர். பேசுறா. அல்லேலூயா. மன உறுதியோடு கூட பேசுறா. அல்லேலூயா. அவர் விண்ணப்பம் பண்ணிட்டு போனதுனால ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ அவங்க வேலைக்காரன் என்ன பண்ணிருப்பான், சுஸ்தமா இருக்கு. வசனம் சொல்லுது, இங்க எந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னாரோ அந்த நேரத்தில் தானே அவன் சுஸ்தம் அடைந்தான். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இப்ப எப்பொழுது நம்ம ஜெபிக்கிறோமோ அப்பொழுதே கட்டளை பிறப்பிக்கப்படும். ஏன் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலன்னா உன் ஜெபத்துக்கான கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகிற அளவுக்கு உன் ஜெபம் இல்லை. பிறப்பிக்கப்படுகிற அளவுக்கு ஆவில அழகுள்ள ஜெபிக்கல. பிறப்பிக்கப்படுகிற வரைக்கும் அவருடைய பார்வையில நீ அருமையா இல்லை, நீ அருவருப்பா இருந்தபடினாலதான் இன்னைக்கு உன் ஜெபங்கள் வீணாய் போகிறது, உடைய எதிர்பார்ப்புகள் வீணாய் போகிறது. அநேக விதமான நேரத்துல தவிக்கப்பட்ட நிலைமையில காணப்படுகிறாய், கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறாய், ஒருவனும் விசாரிக்கப்படாத நிலைமையில இருக்கிறாய். உன்னை விசாரிக்கிறவர் உண்டு, அவரோடு கூட இணைந்து காத்திருப்பதையே கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்ளும் போதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. கட்டளைனா என்ன, கட்டளைனா என்ன யோசித்து பார்க்கணும். கட்டளைன்னு சொன்னா 2 விதமான கட்டளை. ஒன்று, நீ இதை செய்யவே கூடாது.
இனி இருக்கவே கூடாது. இன்னொன்னு கட்டளை என்று சொல்லும்போது இனி நீ இதைத்தான் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று விட வேண்டியது, ஒன்று எந்த சூழ்நிலையிலும் விட்டு விடாமல் பாதுகாக்க வேண்டியது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க அநேக கட்டளை கொடுத்தார். பிசாசு கொடுத்தவனை பார்த்து சொன்னார், நீ இதை ஒருவருக்கும் அறிவியாதபடி எச்சரிக்கையாயிரன்னு அப்படியே கட்டளை கொடுத்தார். அவனுக்குள்ள இருக்கிற பிசாசை பார்த்து கட்டளை கொடுத்தார். அங்க இருக்கிற பன்றுகளுடைய மேய்ந்து கொண்டிருக்கிற பன்றுகளுடைய கூட்டங்களுக்குள்ள போகும்படி கட்டளை கொடுத்தார். இந்த கட்டளை எல்லாம் என்ன கட்டளைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் மிகுந்த ஆவலோடு, எதிர்பார்ப்புகளோடு, விண்ணப்பத்தோடு தேவனை நோக்கி வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற தரித்திரங்களை, வியாதிகளை, வறுமைகளை, வேதனைகளை, பிரச்சனைகளை ஆண்டவர் என்ன பண்றாரு? நீக்கும்படியாக பிசாசுக்கு கட்டளை கொடுக்கிறார். நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு கட்டளை கொடுத்தார். அவனை நாசம் பண்ணுகிற ஆவியை போன்னு சொல்லி கட்டளை கொடுத்தார். காற்றையும் கடலையும் அதட்டி கட்டளை கொடுத்தார். அல்லேலூயா. இது எல்லாமே அவருடைய வாழ்க்கையில அவர்களை விட்டு போக வேண்டிய காரியத்துக்காக கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனா இன்னொரு கட்டளை இருக்கு. அந்த கட்டளை என்ன கட்டளைனா, இனி பாவம் செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி இந்த கருத்து என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளை வந்து பாருங்க. அதுதான் கர்த்தருடைய வசனம், அதுதான் கர்த்தருடைய வேதம், அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. மது கட்டளையில் நான் பிரியமா இருக்கிறேன் தாவீது சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய பிரமாணங்களை எனக்கு போதிங்க ஆண்டவரே. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம் ஆண்டவரே. அந்த கட்டளையில் நான் பிரியமா இருக்க வேண்டும். என்றைக்கு நீ வேண்டுதல் பண்ணும்போது கட்டளை பிறப்பிக்கப்படுகிறதுன்னு சொன்னா, ஒரு கட்டளை உன் ஆசீர்வாதத்தை எது தடை செய்கிறதோ, ஒரு கட்டளை நீ முன்னேற முடியாதபடி எது தடை செய்கிறதோ அதெல்லாம் இனி வரவே கூடாதுன்னு ஆண்டவர் கட்டளை போடுவாரு. இன்னொரு விதமான கட்டளை உனக்கு போடுவாரு. நீ சமாதானத்தோடு அதை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பினால், நீ சந்தோஷத்தோடு அதை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பினால், தெய்வீக கிருபையோடு சுதந்திரத்துக் கொள்ள விரும்பினால், நான் வேண்டாம்னு சொன்ன காரியத்தை விட்டு விலகி செய்யும்படி உனக்கு கட்டளைகளை செய்ய நீ என்ன பண்ண, கவனமா இருந்து கட்டளை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டளை என்ன பிறப்பிக்கப்படுகிறதுனா, ஒண்ணு விட்டு விலகணும், இன்னொன்னு ஒன்னை விட்டு விலகாம இருக்கணும். விலக வேண்டியது உனக்குள்ள இருக்கிற துர்க்கிரியைகள், விலகாது இருக்க வேண்டியது கர்த்தரால் உணர்ந்து கொடுக்கப்பட்ட கற்பனைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் பாருங்க அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் தானியேலுக்கு சொன்னார், நீ வேண்டிக் கொள்ளும் பொழுதே உனக்கு அங்கே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. நீ எதற்காக அழுது கொண்டிருக்கிறாயோ, நீ எதற்காக செபித்து கொண்டிருக்கிறாயோ, எதற்காக தேவ சமூகத்தில் நீ முழங்கால் படித்துக் கொண்டிருக்கிறாயோ, என்றைக்கு அந்த காரியத்தில் ஒரு கட்டளை நான் உனக்காக பிறப்பிக்கிறேன். அல்லேலூயா. இனி என்று நினைக்காம இருக்கலாம், ஆனால் நான் சொல்லும் பொழுது அது நடக்கும். இதோ நான் புதிய காரியத்தை என்ன பண்றேன், செய்கிறேன். அது இப்போ இன்னைக்கு நடக்கும். நான் ஒரு கட்டளை இப்பொழுதே கொடுக்கிறேன். அந்த கட்டளை உன் வாழ்க்கையில நடக்கும். அந்த கட்டளையை பெற்றுக்கொள்வதற்கு நீ நடக்க வேண்டும். பாருங்க, நம்முடைய ஜபத்துக்கான பதில் ஏன் வரல? நாம நம்முடைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆனா ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம செய்கிறது கிடையாது, செய்ய நம்ம விரும்புகிறது கூட கிடையாது. இந்த வாழ்க்கையில நம்ம அப்படியே அழைத்த அழைப்பை விட்டு பின்வாங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேகம் சபைகள், அநேக மக்கள்கள் பின்வாங்கி போய்கொண்டிருக்கிறாங்க. மனம் போன போக்கில போய்கொண்டிருக்கிறாங்க. ஜபம் என்று சொன்னா எப்படின்னு தெரியல, எங்க ஜபம் பண்ணா எப்படி ஜபம் பண்ணணும் தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு வேண்டிக் கொள்ளும் பொழுதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அப்போ உன் ஜபம் எப்படி கேட்கப்பட்டது? அண்ணால் ஜபம் பண்ணா, அண்ணால் தேவ சமூகத்துல ஜபம் பண்ணா, மலடியா இருந்தவள் ஜபம் பண்ண ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தார். ஆனால் அவள் ஜபம் பண்ணும்போது எப்படி ஜபம் பண்ணா? அவள் தன்னை தண்ணீரை ஊற்றி ஜபித்தார். ஆண்டவரே, எனக்கு நிச்சயமா நீங்க ஒரு பிள்ளையை கொடுப்பீங்க, கொடுத்தாங்க நானு உமக்கு கொடுக்கிறேன்னு சொன்னான். அந்த நிச்சயம் கொடுத்தா என்ன பண்ணிட்டோம், நிச்சயமா கொடுத்துருவேன்னு சொல்லி அவ ஒரு நம்பிக்கையோடு கூட இருந்தா. அவருடைய உள்ளார்ந்த நம்பிக்கை என்னன்னா, நம்ம ஜெபம் பண்ணாண்டு நிச்சயமா கொடுக்க போகிறாரு. கொடுத்தாருன்னா அதை நான் என் சுயத்துக்காக பயன்படுத்த மாட்டேன், என்னுடைய கடைசி கால வாழ்க்கைக்காக என் பிள்ளைய நான் பயன்படுத்த போறதில்லை. அவன் ஊழியத்தை செய்யும்படி, உம்முடைய அழைப்பை ஏற்று நடந்து கொள்ளும்படி நான் ஒப்பு கொடுப்பேன் ஆண்டவர் என்று சொல்லி ஜெபம் பண்ணான். நம்ம ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல வாசிச்சு முடிச்சிருவோம். ஆனால் அதை பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, எப்படி ஜெபம் பண்ணிருப்பா,
எவ்வளவு வார்த்தைகளை சொல்லி கண்ணீர் விட்டு அழுதிருப்பார். அதோட உள்ள அந்த நோக்கம் அப்படி இருக்கும், அந்த மன உறுதி எப்படி இருக்கும், ஜபத்துல தருத்தின அந்த நிலைமை எப்படி இருந்திருக்கும். ஆகாரம் அழும்பொழுது ஆண்டவர் பதில் கொடுத்தாருன்னு சொன்னா சும்மா ஒருத்தி அழுகிறாளேன்னு சொல்லி அவருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல. அவருடைய நோக்கத்தை ஆண்டவர் அறிந்தார். மன உறுதியத்தை கவனித்து பார்த்தார். கர்த்தரால் நாம் ஒருவரும் கைவிடப்படவே முடியாது. அல்லேலூயா. தேவன் ஒருவரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்காக ஒரு கட்டளை உண்மையாகவே பிறப்பிக்கப்படும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு தான் நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கலாம், அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், விரும்புகிற காரியங்கள் நடக்காமல் போகலாம். ஆண்டவர் இது எப்படியாய் முடிந்து விட்டது என்று சொல்லி குழப்பத்தோடு கூட இருக்கலாம். இதை யார் ஒழுங்குபடுத்துவார் என்கிற பலவிதமான கேள்விகளோடு கூட இரவு நேரங்களில் நீங்கள் தூங்காமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவர். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. நீ எனக்கு பிரியமானவனாய் நடந்தா போதும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேடுங்க, அப்பொழுது அவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். தேவனால சந்திக்க முடியாத பிரச்சனைகள் ஒண்ணுமே இந்த உலகத்துல கிடையாது. அவரால் மாற்ற முடியாத காரியங்கள் என்று சொல்லி இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. மனுஷரால கூடாதது தேவனால கூட. அது ஒரு ஜெபத்தினால முடியும், உட முழங்கால் படிடுறதுனால முடியும், உட வாஞ்சையினால முடியும், உட மன உறுதியினால முடியும், உட விசுவாசத்தினால முடியும். நீ தேவனுக்கு பிரியமாய் இந்த உலகத்துல நற்சாட்சி பெற்றுக்கிறதுனால முடியும். எனவே முடியாத காரியங்களை நீங்கள் முடிக்கும்படி விரும்புவீர்களானால் நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, தேவனோடு கூட இணைந்திருங்கள். ஒரு தானியேலின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவருக்கு பதில் கொடுப்பார். ஆனால் இன்றைக்கு நாமும் ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஜெபிக்க, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆதியும் அந்தமுமான தேவன். அந்நாட்களில் செய்த அற்புதத்தை அடையாளத்தை இந்த நாட்களில் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க, சந்தேகப்படாதீங்க, மன உறுதியோடு கூட இருங்க, மன வலிமையோடு கூட இருங்க, கர்த்தருடைய நம்பிக்கையில நிலைத்திருங்க, ஜபத்துல நிலைத்திருங்க. கடைசியான காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடைசியான சூழலில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசமானது நம்ம விட்டு போகக்கூடிய அளவுக்கு, இந்த நம்பிக்கை நம்ம விட்டு அகன்று போகக்கூடிய அளவுக்கு இழப்புகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். நான் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தருடைய காரியத்துல கவனமா இருங்க. அவர் உண்மையில் பிரியமா இருக்கும்படி, அவர் உண்மையில் நினைவா இருக்கும்படி, உன் ஜெபம் அது ஒரு பாய் மாறாதபடிக்கு அது ஆசீர்வாதத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கிற அளவுக்கு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்துப்பார். அப்பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய அற்புத அடையாளங்களை செய்யும். நீ மன உறுதியோடு இருக்கிற எந்த காரியத்திலும் உன் மனம் சோர்ந்து போக, திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அவரே உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் சகல காரியத்தையும் அவர் சந்திக்க போதுமானவராக இருக்கிறபடினால உங்கள் விசுவாசத்தை அவர் மீது வைத்து விடுங்கள், உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். உங்களை ஒன்றும் அணுகாதபடி செட்டலின் மழையில கர்த்தர்களை ஏந்தி கொண்டு போய் உங்களை பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். எல்லாரும் கைகளை ஜெபிப்போமா?